சூழ்நிலையிலும் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதல் நிலப்பரப்பில் விவசாயம் செய்யப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டில் மட்டும் உணவு தானிய உற்பத்தி 14.45 கோடி டன்களாக இருக்கும் என மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். சென்ற 2019-20 ஆண்டு காரிஃப் பருவத்தில் உணவு தானிய உற்பத்தி 14,33,80,000 டன்களாக இருந்தது. அப்போது விளைந்த தானியங்கள் மத்திய அரசால் விவசாயிகளிடமிருந்து நேரடி கொள்முதல் செய்யப்பட்டு பாதுகாப்பாக கிடங்குகளில் வைக்கப்பட்டிருந்தது. தேவைக்கு ஏற்ப மாநிலங்களுக்கு விடுவிக்கப்பட்டு நாட்டின் எந்த பகுதியிலும் தட்டுப்பாடு என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் இருந்தது. வெளிச்சந்தை விலைவாசியும் கட்டுப்படுத்தப்பட்டது. இதுபோக கையிருப்பு தானியங்கள் கொரோனா காலத்தில் மக்களுக்கு இலவசமாக வழங்க பயன்பட்டன. ஊரடங்கால் போக்குவரத்து முடங்கிய போதிலும் மக்களுக்கான உணவுப் பொருட்களை தங்கு தடையின்றி நாட்டின் மூலை முடுக்குகளுக்கு கூட கொண்டு சென்று சேர்த்தோம். கொரோனா பாதிப்புகள் இந்திய கிராமப்புறங்களில் குறைவு என்றாலும் கொரோனாவை முன்னிட்டு நகர்ப்புறங்களுக்கு அரசு வழங்கிய சலுகைகள் நிவாரணம் அனைத்தும் கிராமப்புற மக்களுக்கும் கிடைத்தது. மேலும் நன்றாக பெய்த பருவ மழையை பயன்படுத்தி விவசாயம் சிறப்பாக நடைபெறுவதற்கான அடிப்படை வசதிகளை மத்திய அரசு செய்து கொண்டே இருக்கின்றது. வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன்கள், மானிய முறையிலான பாசன வசதிகள், குறைந்த பிரீமியம் கொண்ட பயிர் காப்பீட்டு திட்டங்கள், விலைகள் குறைக்கப்பட்டு தட்டுப்பாடு இல்லாத வகையில் உரங்கள் இவற்றுக்கு உறுதி செய்யப்பட்டன. இந்நிலையில் 2020-21 ஆண்டு காரிஃப் பருவத்தில் உணவு தானிய உற்பத்தி 14,45,20,000 டன்களாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று காரணமாக ஏற்பட்ட பொது முடக்கத்தையும் கடந்து உணவு தானியங்களின் விளைச்சல் அமோகமாக நடைபெற்று இருப்பது மதிப்பீடுகளின் மூலம் தெரியவந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் உணவு தானியங்கள் பயிரிடப்பட்ட நிலத்தின் அளவு சென்ற ஆண்டை விட 4.51% கூடுதல் என்றார். மொத்தம் இந்த ஆண்டு 1121.75 லட்சம் ஹெக்டேர் என்ற அளவில் பயிரிடப்பட்டதாக அவர் கூறினார். பணப்பயிர்களாக கருதப்படும் கரும்பு மற்றும் பருத்தி ஆகியவற்றின் விளைச்சலும் மிக சிறப்பாகவே இந்த ஆண்டு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். புதிய வேளாண் சீர்திருத்தங்கள் குறித்து விவசாயிகள் எதிர்க்கட்சிகளால் தவறாக வழிநடத்தப்படுவதாக கூறினார். நாட்டில் குறைந்தபட்ச ஆதார விலை அடிப்படையிலான கொள்முதல் மற்றும் மண்டிகள் தொடர்ந்து செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.